ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் சிவா சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டார், அப்படி தான் கதை கொண்டு போவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ சிவா வந்து ஒரு பக்கத்து சிந்து உண்மையை சொல்லி எல்லாம் ஒத்துக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சிந்து வந்து சிவாவை ரொம்பவுமே காதலிக்கிறாங்க, ரொம்ப யதார்த்தமாக அவங்கள விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக தான் இந்த பொய் சொன்னது, ஏற்கனவே நடந்த எல்லா விஷயமும். ஆனாலும் சிந்து எந்த அளவுக்கு சிவாவை விரும்புகிறாங்க அப்படிங்கிற சம்பவம் நிறையா ஏற்கனவே நடந்துச்சு, நம்மலாம் பார்த்தோம். ஆனால் சிவா சினேகாவை விரும்புகிறாங்க, ரொம்பவுமே உருக்கி விரும்புகிறாங்க அப்படின்னாலும் சினேகா வந்து எந்த அளவுக்கு சிவாவுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எபிசோடில் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அதனால் சிந்துவை நம்ம எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. பொய் சொன்னாங்க எல்லாம் உண்மைதான். ஆனாலும் பார்த்தோம்னா சிந்து அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா, இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் கொடுத்த செம பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, சிட்டு மாற்றி சொல்லுவாங்க, அல்லது சிந்து வந்து பஞ்சாயத்தில் எல்லா உண்மையும் ஒத்துக்குவாங்க, இல்லாட்டி சிவா வந்து மாற்றி சொல்லி சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லாட்டி அன்னபூர்ணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இப்படி நிறைய விஷயம் பஞ்சாயத்தில் நடந்து எப்படி இருந்தாலும் சிவா சிந்தி இப்போதைக்கு பிரிய மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி செம பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பக்கத்து சிந்துவோட அப்பாவும் உயிரை விட்டுருவேன்றாங்க, இன்னொரு பக்கத்து பார்த்தா அன்னபூர்ணி இவங்க பெரியமா இருக்காங்களா அவங்களும் உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற சிவா வந்து நம்ம சுயநலமாக முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ நாளைக்கான எபிசோடில் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இல்லை சிந்து வந்து நான் சேர்ந்து வாழணும்னு பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை தானே ஏற்கனவே சினேகா கேட்டாங்க. நமக்கு கூட அந்த டவுட்டு தான் வந்துச்சு, பஞ்சாயத்துக்கு மத்தியில் சேர்ந்து வாழ்கிறேங்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னாங்க. இப்போ அந்த வார்த்தையை சொன்னார்னாவே இது நடந்த எல்லா விஷயமும் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். ஆமாம், எல்லாம் போயெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு சிந்துவை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சிவா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுப்பார். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, இவங்க கோயிலில் இன்னும் பேசின விஷயத்தை முழுசாக காட்டலைங்கிறனால அடுத்து வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, சிவாக்கிட்ட வந்து சிந்து சொல்லுவாங்க, நான் அதாவது இந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நான் வந்து சொல்லுவேன், ஆனால் வந்து நீ எனக்கு மனைவியாலாம் இருக்க முடியாது, உன் மேலே எனக்கு பிரியம் இல்லை, அப்படி இப்படிலாம் நம்ம நிறைய சீரியலில் கதைங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி சேர்ந்து வாழாமல் ஒரே வீட்டில் இருக்கலாம், ஏன்னா நம்மளால் பெரியவங்க யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிவா வந்து சிந்துவை வந்து ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னால் சிந்துவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டா தான் கதையே வேறு மாதிரி மாறி முடிஞ்சிருமே கதையை, அதனால் அப்படி தான் இருக்கும். அதை தான் ஏற்கனவே சிந்து வேறு சொல்லியிருந்தாங்க சிவா கிட்ட, உங்கள் பர்த்டே வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ளாரையும் நான் உங்கள் மனசில் இடம் பிடிக்கலன்னா நானே வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்களா. அந்த நானே வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ சிவா வந்து சொல்லி அல்லது பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணி சிந்து போனாங்கன்னா பிரச்சனை, ஆனால் சிந்துவா போயிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சிவா அவங்களோட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளார கண்டிப்பாக சிந்து வந்து சிவாவோட மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கதை எல்லா கதையும் நம்ம இப்போ பேச வேணாம். ஆக மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை. முடிஞ்சால் நம்ம ஈவினிங் இன்னொரு ப்ரோமோ பேசலாம். நாளை நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல பதிலாக சிவா சொல்லுவார்னு நம்ம நம்பலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.